الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد. بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب الإيثار والمواساة. قال الله تعالى: ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. وقال تعالى: ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إلى آخر الآيات. கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 62ஆம் பாடம், அர்ப்பணம் செய்தல் துயர் போக்குதல். இந்த தலைப்பின் கீழ் இன்று நாம் இந்த 2 வசனங்களை பார்க்கலாம். பிறகு அஹதீஸ்களை நாம் அடுத்த அமர்வில் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சூரத்துல் ஹஷ்ருடைய 9வது வசனத்தில் கூறுகின்றான்: தங்களுக்கு தேவை இருந்தாலும் கூட தங்களை விட பிறருக்கே அவர்கள் முன்னுரிமை வழங்குவார்கள். இது முஃமின்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்றான். குறிப்பாக சஹாபாக்கள் அவருடைய ஈமானுடைய உச்சகட்டத்தை பற்றி இங்கு சொல்லப்படுகின்றது. ஒரு முஃமினானவன் தனக்கு தேவையாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுப்பதை அவர் என்ன செய்து கொள்ள வேண்டும், அந்த விஷயத்தில் முன்னுரிமை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த வசனம் கூறியிருக்கின்றது. அடுத்த வசனத்தில் அவன் மீதுள்ள அன்பின் காரணமாக ஏழைக்கும் அனாதைக்கும் கைதிக்கும் அவர்கள் உணவளிக்கின்றார்கள். இந்த வசனத்திலே அல்லாஹுடைய மஹப்பாவின் காரணமாக, அல்லாஹுடைய அன்பின் காரணமாக ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு கைதிகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இங்கு முதல் விஷயம் அல் ஈசார், அர்ப்பணம் செய்வது, அர்ப்பணிப்பது என்பது ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது அய்யுகத்திமல் இன்சானு கைரஹு அலா நஃப்ஸிஹி, மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது, தனக்கு தேவையாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு அதை அர்ப்பணிப்பது என்பதுதான் ஈசார் என்று சொல்லப்படும். இந்த விஷயத்தில் உலமாக்கள் 3 வகையான விஷயங்கள் நமக்கு காண்பித்திருக்கின்றார்கள். என்ன, பொதுவாக எல்லா விஷயத்தையும் நாம அர்ப்பணித்து விட வேண்டுமா, எல்லா விஷயத்திலும் மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமா, அல்லது ஏதாவது ஒரு அளவுக்குள் இருக்கின்றதா என்று பார்க்கும் பொழுது உலமாக்கள் அஹதீஸின் பார்வை கொண்டு 3 வகைகளை இங்கு பிரிக்கின்றார்கள். ஒன்று, அர்ப்பணம் செய்வது, முன்னுரிமை கொடுப்பது தடுக்கப்பட்டது. இரண்டாவது, வெறுக்கத்தக்கது. மூன்றாவது, விருப்பமானது. இதற்கு மம்னூ, மக்ரூ, முஸ்தஹப் என்று சொல்லப்படும். வாங்க, ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இதற்கு எடுத்துக்காட்டு நமக்கு கூறி விளக்குகின்றார்கள். முதல் வகை அல் மம்னூ, தடுக்கப்பட்ட விஷயம். அது என்ன தடுக்கப்பட்ட விஷயம்? ஃபஹுவன் தூசிர கைரக பிம யஜிபு அலைக ஷர்அன், உன் மீது கடமையாக இருக்கக்கூடிய விஷயத்தை, மார்க்க இபாதத்து, உன் மீது கடமையாக்கப்பட்ட விஷயத்தை நீ என்ன செய்யற, மற்றவருக்கு நீ முன்னுரிமை கொடுக்கின்றாய் அல்லது மற்றவருக்கு நீ அதை அர்ப்பணிக்கின்றாய் என்றால் அதை செய்யக்கூடாது, தடை செய்யப்பட்டது. எடுத்துக்காட்டாக இங்கு பதிவு செய்யும் பொழுது, ஒருவருக்கு ஒது செய்வதற்காக தண்ணீர் இருக்கு, 2 நபர்கள் இருக்கின்றார்கள். ஒருவருக்கு தண்ணீர் கிடைத்தது அந்த ஒது செய்வதற்காக. அவருக்கு தண்ணீர் கிடைத்தவுடனேயே அந்த தண்ணீரை கொண்டு ஒது செய்ய வேண்டும், அவர் மீது கடமையா, ஏன்னா தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பது கடமை. இன்னொருவருக்கு தண்ணி கிடையாது. அப்போ இந்த நபர் எனக்கு வேண்டாம், நீங்க இதை பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்லி கொடுக்க கூடாது. ஏனென்றால் கிடைத்தது இவருக்கு கிடைக்கும் பொழுது, தண்ணீர் கிடைக்கும் பொழுது அந்த தண்ணீரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தண்ணீர் கிடைக்காத நபருக்கு என்ன சட்டம்? தயம்மும் செய்ய வேண்டும். இப்ப எனக்கு தண்ணீர் கிடைத்து விட்டது என்றால் நான் ஒது செய்து கொள்வேன். என்னுடைய சகோதரருக்கு தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால் அவர் என்ன செய்வார்? தயமும் செய்து கொள்ளும். நான் என்ன செய்ய முடியாது, நீங்க ஒது செஞ்சுக்குங்க, நான் தயமும் செய்து கொள்கின்றேன் என்று நான் செய்ய முடியாது. ஏன்னா இது என் மீது கடமை. ஒது செய்வது, தண்ணீர் கிடைச்சிருக்கு எனக்கு, இது கடமை. ஏனென்றால் ஒரு கடமையை நிறைவேற்றுவது, ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவது என்பது என் மீது கடமை. இப்போ இந்த விஷயத்தில் நாம முன்னுரிமை கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டது. இரண்டாவது வகை மக்ரூ, வெறுக்கத்தக்கது.
அல்லது சில நேரத்தில் இதுவும் அனுமதிக்கப்பட்டது என்று வரலாம். அது என்ன? சில முஸ்தஹப்பான விருப்பமுள்ள சில விஷயத்தில் மக்களுக்கு நாம முன்னுரிமை கொடுக்கிறோம். எடுத்துக்காட்டாக முதல் சஃப்ல நாம நின்று கொண்டு இருக்கிறோம். திடீர்னு யாரோ ஒருவர் வராரு. வந்தவுடனே நாம என்ன செய்கிறோம்? நாம பின்தங்கி அவருக்கு நாம முன்னுரிமை கொடுக்கின்றோம், அல்லது அவருக்கு முன்னாடி நீங்க போங்க என்று சொல்கின்றோம். இது வெறுக்கத்தக்கது அல்லது அனுமதிக்கப்பட்டது. இது என்ன? ஏனென்றால் முதல் சஃப் கிடைத்தது அல்லது அந்த நன்மையை அடைவதற்காக நாம் வந்துட்டோம். நாம வந்த பிறகு ஒருவரை பார்த்து அவருடைய கண்ணியமோ அல்லது அவருடைய அந்தஸ்திற்காக நாம பின்னாடி வருவது என்பது அது கூடாது. ஆம், தந்தை வந்திருக்கிறாங்க, என்னுடைய தந்தை இருக்கிறாங்க, என்னுடைய வயதுக்கு மூத்தவராக இருக்கும் பொழுது, குறிப்பாக தந்தை இருக்கும் பொழுது அவருக்கு மகன் என்ன செய்யலாம்? முன்னுரிமை கொடுப்பது என்பது சில உலமாக்கள் அனுமதிக்கின்றார்கள். இப்போ நன்மையான காரியத்தில் நாம் என்ன செய்யணும்? நாம் அடைந்து விட்டோம் என்றால் அதை நாம பயன்படுத்திக் கொள்ள. இதற்கு புரிவதற்காக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா உடைய சம்பவம் நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் சேர்ந்து ஒரு வாட்டி ஒரு அவையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது புறத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்றாங்க, வாலிபர். இடது புறத்தில் மூத்த சஹாபாக்கள், அபூபக்கர் இருப்பார்கள், உமர் இருப்பார், இப்படி மூத்த சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையில் இருந்த ஒரு பானை அல்லது ஒரு பாத்திரத்தில் பாலை குடித்து விட்டு இப்னு அப்பாஸிடம் கேட்கின்றார்கள், என்ன இப்னு அப்பாஸ், இவங்களுக்கு நான் கொடுக்கட்டா? ஏன்னா இவங்க முதல் வடது புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு உரிமையாளர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவராக இருக்கிறார் என்பதற்காக கேட்கிறாங்க, நான் அபூபக்கருக்கோ அல்லது இந்த திறப்பில் இருக்கக்கூடிய முதியோருக்கு நான் கொடுக்கட்டா என்று கேட்கும் பொழுது, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க வைத்த வாய், உங்களுடைய உமிழ்நீர் பட்ட இடத்தை நான் யாருக்கும் நான் முன்னுரிமை கொடுக்க மாட்டேன், நான் தான் குடிப்பேன் என்று என்ன செய்யறாங்க? அதை வாங்கி குடிச்சுக்கிறேன். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த மூன்றாவது விஷயம், மூன்றாவது வகை முபாஹ் அல்லது முஸ்தஹப், விருப்பமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இது எந்த விஷயம்? விருப்பமான ஒரு விஷயம் தான். உலக விஷயத்திற்கு நாம் என்ன செய்யணும்? முன்னுரிமை கொடுப்பதற்காக நாம் மற்றவர்களை முன்னுரிமை கொடுக்கலாம். உலக விஷயத்தில மற்றவர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கலாம். இந்த வசனத்துடைய காரணமும், இந்த வசனம் இறக்கப்பட்ட காரணமும் ஒரு சஹாபியுடைய சம்பவம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளியை அவர் விருந்துக்கு அழைத்து கொண்டு சென்றதனால அவர்கள் செய்த அந்த காரியத்தினை அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்தி கொண்டு இந்த வசனத்தை இறக்கியிருக்கின்றான். அதை இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த அமர்வில் நாம் பார்க்கலாம். இப்போ இங்கு இந்த மூன்றாவது விஷயத்தில் ஒருவருக்கு பசியாக இருக்கு, உணவு இருக்கு, நமக்கு பசியாக இருக்கு, ஆனா இன்னொருத்தருக்கு அவரும் பசியாக இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம்? முற்படுத்தலாம், அர்ப்பணிக்கலாம். இது என்ன? அனுமதிக்கப்பட்டது. அதுதான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் பதிவு செய்திருக்கிறார். அதே போல அன்சாரிகள் மற்றும் முஹாஜிர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், முஹாஜிர்கள் தன்னுடைய நிலத்தை, தன்னுடைய பொருளாதாரத்தை, சொத்து அனைத்தையும் விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அனைத்தையும் அவர்கள் அர்ப்பணித்து விட்டு வரும் பொழுது, அன்சாரிகள் தன்னுடைய உறவினர்கள், உற்றார்களை விட அதிகமாக அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு தன்னுடைய சொத்தில் சுப்ஹானல்லாஹ் பெரும் அளவில் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. எதுவரை என்றால், ஒரு சஹாபி, எனக்கு 2 மனைவி இருக்கு, நீங்க விருப்பமுள்ள மனைவி நீங்க தேர்ந்தெடுங்க, நான் உங்களுக்கு தலாக்கை கொடுத்து விடுகின்றேன், அவர்களுடைய இத்தாவுக்கு பிறகு நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்ற அளவுக்கு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தில் எந்த ஒரு குரோதமோ எந்த ஒரு பொறாமையோ அல்லது அங்கிருந்து நாடோடியாக வந்தவனுக்கு நாம் என்ன செய்யணும் என்ற விஷயம் இல்லாமல் சுப்ஹானல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்களுக்கு அன்சாரிகள் இல்லை, செல்வந்தர்கள் கிடையாது, 1-2 அந்த இதுல இருப்பாங்களே தவிர பொதுவாக அவர்களுடைய வாழ்க்கையும் எப்படி இருந்தது? ஒரு சாதாரண வாழ்க்கை தான் இருந்தது. கிட்டத்தட்ட முஃமின்கள், முஸ்லிம்களுடைய வாழ்க்கை 8 ஹிஜ்ரி கைபர் கைப்பற்றும் அளவு அந்த ஆண்டு வரை சுப்ஹானல்லாஹ் அவருடைய வாழ்க்கை மிகவும் ஏழ்மையான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? முஹாஜிர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதற்காக அவர் மனம் திறந்து அனைத்தையும் என்ன செய்ய அர்ப்பணித்தார்கள். இப்போ இங்கு இந்த 2 வசனத்திலும் அதேதான் இங்கு சொல்லப்படுகின்றது. நமக்கு தேவை இருந்தாலும் மற்றவருக்கு உலக விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவருக்கு அர்ப்பணிப்பது என்பது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக ஆகும். அதே போல
சூரத்துல் இன்சானுடைய 8வது வசனத்திலும் ஒய்துஐமுன தஅமல ஹுப்பிஹி மிஸ்கீன வ யதீம வ அஸீரா, இவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லாஹுடைய நேசத்திற்காக, அல்லாஹுடைய மொஹப்பாவுக்காக தான் என்ன செய்வார்கள், இவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள். பாருங்க, நம்முடைய இந்த மார்க்கம் இந்த சமூக பணியுடைய விஷயங்களிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடியும் அல்லாஹுடைய மஹப்பாவை நாடி செய்யக்கூடியவர்களாக நமக்கு காண்பித்திருக்கின்றார். முஃமின் என்பவன் தான் செய்யக்கூடிய சமூக பணி, மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்திலும் என்ன, அல்லாஹுடைய நேசத்தை அவன் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ நாம செய்யக்கூடிய எல்லா வகையாக விஷயங்கள் இருக்கட்டும், ஒருவருக்கு உணவளிக்கக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது உதவி செய்யக்கூடியவராக இருக்கட்டும், சமூக பணியில் நம்முடைய ஈடுபாட்டை வைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், அனைத்திலுமே என்ன இருக்க வேண்டும், அல்லாஹுடைய மஹப்பாவுக்காக, அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக நான் செய்கின்றேன், இன்னார் என்னை புகழ்வார் என்பதற்காகவோ அல்லது அவர் மற்ற நாட்களில் ஏதாவது எனக்கு உதவி செய்வாரோ என்பதற்காக நாம செய்யக்கூடாது. மாறாக முஃமின் என்பவர்கள் அல்லாஹுடைய மஹப்பாவுக்காக தான் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தில் நாம் மற்றவர்களுக்கு முன்னுரிமையும் அவர்களுக்கு நம்முடைய இந்த விஷயங்கள், உலக தேவையான விஷயங்கள் இல்லாம அர்ப்பணிக்கக்கூடிய, எப்பொழுதுமே மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. அதே போல ஏழைகள், அனாதைகள் மற்றும் கைதிகளுடைய விஷயத்திலும் நாம் இதை சிந்தித்து இவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவியை செய்வதற்காக நாம் முன்வர வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.